அருமையான மிஸ்டர் லேடி நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்கிறேன். நான் டாக்டர் முத்துக்குமார். இன்னைக்கு இந்த வாரம் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாங்க, முடி கொட்டுதல் வழுக்கை. டேரிங்க சொன்ன சொட்டை. அந்த காலத்துல நீங்க ஒண்ணு வேணாம், இந்தியன் நியூஸ் டிவியில் அந்த காலத்துல வந்து நம்ம சுதந்திர போராட்ட நேரம் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. நீங்க சினிமால நியூஸ் ரீல்ல பார்த்துருக்கலாம். அப்ப மக்கள் கூட்டத்தை காமிச்சாங்கன்னா எல்லாருக்குங்க முடி வந்து பம்ப முடியா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப அந்த காலத்துல இவ்வளவு பம்பையா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு பாவம் ஒரு காலேஜுக்கு போற பையனை பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. அவருக்கு முடிய போயிடுது. அது அப்ப என்ன நடக்குதுங்க, என்ன ஏன் முடி வந்து போகுது அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்க. எல்லார்ட்டையும் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்க யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இந்த முடி கொட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எங்க மிச்ச சயின்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா, கால்சியம் டிஃபிஷியன்சி, டேண்ட்ரஃப், யூசேஜ் ஆஃப் ஷாம்பு, இல்லை ஹெரிடிட்ரி, இப்படி ஆயிரங்காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப இதில் அலையுறீங்க, இல்லை ஹெல்மெட் ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க, அந்த வேர்வை எப்படி போட்டு எடுத்துருது, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கான். பட் இது எதுவுமே உண்மை கிடையாது. இப்போ கால்சியம் டிஃபிஷியன்சினா கால்சியம் மாத்திரை கொடுத்தா நல்லா ஆகணுங்களா? ஆகாது. எல்லா பேருமே ஷாம்பு போட்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கான சொட்டை விழுகுதுல? ஆகாது. ஒரு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சொட்டை விழுகுது? இல்லை. ஆனால் இதை விட இன்னொரு கேள்வி கேட்குறேன், எல்லாம் பதில் சொல்லுங்க நீங்க. அதை தயவு செய்து, இந்த முடின்றது இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள அத்தனையுமே முடி ஒண்ணுதான். நம்ம உடம்புல 8 ட்ரில்லியன் முடி இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஒரே இடத்துல தானே இருக்கு. யாருக்காவது என்னைக்காவது இங்க சொட்டை விழுகுதாங்க? இங்கே விழுகுதா? மேலதான் விழுகுது. ஏங்க என்ன மேல எது விழுகுது? உடனே நம்ம என்ன சொல்லுவோம், சூரிய ஒளி படுதுங்க அதனால விழுதுங்கன்னு சொல்லலாம். எங்க காலகட்டமா எங்க போனாலும் நாங்க நடந்து வந்து போனோம். இப்ப எல்லாம் ஜர்னு ஒரு கேப் வச்சுக்கிட்டு அப்படி போறேன். பாதி பேர் ஏசி கார்ல போறேன், பாதி பேர் கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கேன். அப்ப அது ஒரு கரெக்டான ஒண்ணு இல்லை. அப்ப ஏன் முடி மட்டும் இங்க இருக்கு? இதுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வேணும். இப்ப இந்த பதில் நாங்க யோசிக்கங்க. கடைசியில பழைய சோடிகள், சீன சோடிகள்ல நான் படிச்சிருக்கேன். எனக்கு அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாதிரியான நல்ல ஆசிரியர்கள், எனக்கு நல்ல குரு கிடைச்சாங்க. அவங்க கொடுத்த நிறைய இன்புட்ஸ் நிறைய இருந்தது. அந்த சீன ஜோடிகள்லாம் அதுல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, தலைமுடி வந்து இங்க இருந்து இது வரைக்கும் ஒண்ணுதான். இந்த முடி மட்டும் பாருங்க, பிறந்ததுல இருந்து இருக்கும் கடைசி வரைக்கும். பல்லுதான் பாதியிலே வரும், பாதியிலே போயிடும். ஆனா அந்த முடி பிறந்ததுல இருந்து வந்தால் கூட ஒரு 60-68 காலகட்டங்கள்ல அப்படியே போயிடுது. சரி, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒண்ணு யோசிக்க. எப்படின்னா, இப்ப நம்ம உடம்பு இருக்கு சார். இந்த உடம்புக்குள்ள நம்ம ஓவர் திங்கிங், முன்னாடி காரணத்துக்கு நான் ஏற்கனவே முந்தின பதவிகளே சொல்லியிருக்கேன், ரொம்ப யோசிக்க மாட்டோம் நாங்க. இந்த காலத்துல எல்லாமே பிரச்சனை, எல்லாமே யோசிக்கணும், எல்லாமே இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், ஜெயிக்கணும், அது சம்பாதிக்கணும், ஓவர் நைட்ல சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப வந்துருச்சு. நான் உங்க எல்லாருக்கும் கேட்கிறேன், நம்ம அடிக்கடி என்ன சொல்லுவோம் தெரியுமா? டேய் மாப்பிள்ள இப்படியே பண்ணண்டா, தலையை பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதா இல்லையா? இந்த தலையை பிச்சுக்கிறதாங்க முடி கொட்டுறது. வெரி சிம்பிள். எவ்வளவு யோசிக்கிறீங்களோ முடி கொட்டிடும். சரிங்க சார், அது எப்படி சார் முடி கொட்டுதுன்னா, இந்த யோசனை ஜாஸ்தி ஆக ஆக நம்மளை அறியாமல் உடம்புல இன்டர்னலா ஒரு ஹீட்டு உண்டாகும். இது எப்படி சார் உண்டாகும்? இது எப்படி நீங்க சொல்றீங்க? நாங்க எப்படி ஏற்றுக்கொள்றது? சின்ன வயசுல 5ஆம் கிளாஸ்ல பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம். ஒரு மாஸ் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போச்சுன்னா இட் எமிட்ஸ் எனர்ஜி. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண ஒரு பிசிக்கல் ஃபார்முலா சொல்றேன். ஒரு மாசு உடனே இடம் நகண்டுச்சுன்னா எனர்ஜி ஃபார்ம் ஆகும். அது மாதிரி இந்த உடம்புல சார் யோசனைகள் அளவுக்கு அதிகமா யோசிக்கும் போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு யோசனையும் மூமெண்ட், ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனர்ஜி உண்டாகும். அப்ப எனர்ஜி உண்டாக்குறது உடம்புல எனர்ஜின்றது ஹீட்டு தான். அப்ப இந்த ஹீட்டு உடம்புல உண்டாக உண்டாக ஆவி எப்பயும் இது ஹாட் ஏர் டென்ஸ் டு மூவ் அப். அப்ப எது வரைக்கும் போக முடியும்? உச்சந்தலை வரைக்கும் தான் போவாங்களே, இடம் இல்லை, வெளியில போகிறது இடமே இல்லை. அப்ப முதல்ல எங்க அட்டாக் பண்ணோம்னா, இந்த இடம் தான் சார் உச்சி, அதுக்கு பேர் தான் வேர்டெக்ஸ்னு பேரு. அப்ப இவர் போற முதல் ஆவி அங்கதான் போய் நிற்கும். அப்ப அடியில் என்ன இருக்கும்னா முடிக்கால் இருக்கும். இந்த முடிக்கால காலி பண்ணுது. அப்ப காலி பண்ணா ஒரு செடிக்கு வேர் இருக்கு, அந்த வேர் குறையுது, செடி காஞ்சி போய் டப்புன்னு கிழந்துடும். நம்ம உலகத்துல பார்த்துருக்கோம். அதே தாங்க முடியுமே. ஏர் பிட்டு காலியான உடனே அவருக்கு நியூட்ரிஷன் பத்தாததுனால அவர் தின்னாகி டபான் போயிடுவார். இது அங்க இந்த இடத்துல, இந்த 2 இடத்துல போடப்பு இருக்கு பாருங்க நம்ம எல்லாருக்கும். இப்ப இங்க போய் அவரு ஹாட் ஏர் உட்காருவாரு. அப்ப உட்கார்ந்த இங்க அடுத்து சொட்ட ஆரம்பிக்கும், அப்படியே போகும். சரி, இந்த தலையில நீங்க இந்த எலும்பு மண்டோட எடுத்து பாத்தீங்கன்னாங்க சென்டர்ல இப்படி உயரமா இருக்கும்.
எந்த மண்டோட எடுத்து பார்த்தா மேலே கரெக்டாக உச்சியில் கொஞ்சம் உயரமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த ஹாட் ஏர் இந்த ஏரியாவில் போய் உட்காருது. அதனால தான் எல்லாருக்கும் சொட்டை இங்கே மட்டும் விழுகுது. சொட்டை வர போகிறதே நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுங்களா? இந்த இடத்த தொட்டு பாருங்க முடியுங்க, இந்த இடத்துல தொட்டு பாருங்க முடியும், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த முடியினுடைய அந்த ஹேர் பிட்டு குறைய 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 முடி தின் அவுட் ஆகிட்டே இருக்கும். அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சோம்னா டே தின் அவுட் ஆகிட்டே இருக்குடா, நம்ம என்னமோ பண்ணு. அப்போ நீங்கள் மைண்டுக்கு எவ்வளோ ரெஸ்ட் கொடுக்கணுமோ கொடுக்கணும். ரொம்ப சிம்பிள். உங்கள் சைடில் ஒன்றும் அழட்டிக்க வேணாம். யாரு எப்பேற்பட்ட வேலை பார்த்தாலும் சரி, எவ்வளவு சீரியஸான வேலை பார்த்தாலும் சரி, கரெக்டாக அரை மணி நேரம் வாட்சில் அலாம் வைங்க. அரை மணி நேரத்தில் அதை அடிக்கும். அடித்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். அப்படியே எடுத்து பேனாவை அப்படியே போட்டுட்டு எந்திரிச்சு நடங்க. ஒரு 2 நிமிஷம் ஜன்னல் வழியும் வேடிக்கை பாருங்க. வேடிக்கை பார்த்து இருந்தால் அடுத்து வர்றது ஒரு ஆம்பளை இல்லை பொம்பளை அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் வந்தால் ஒரு மார்க்கு. ஒரு சின்ன கேமு. இதில் பாருங்க, அறிவுக்கு இடமே கிடையாது. ஸ்பெக்குலேஷன். யார் வர பண்ண மேஜிக்காக சொல்லிட்டு இருக்க முடியும்? அப்படி நீங்கள் ஒரு 2 நிமிஷம் பண்ணீங்கன்னா இந்த மூளை கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடும். திருப்பி வந்து நீங்கள் தாராளமாக அரை மணி நேரம் ஒர்க் பண்ணலாம். பட் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணும்போது தான் ஹீட் வரும். சினிமா தேட்டரில் பார்த்துருக்கீங்களா? எந்த தேட்டர்லையாவது அந்த காலத்தில் டூரிங் தாட்டியை தவிர கவர்மெண்ட் தேட்டரில் 2 மிஷின் இல்லாமல் ஒரு மிஷின் வச்சு ஓட்டிருக்கானா? ஏன் ஒரு மிஷின் வச்சு ஓட்டினா என்ன? அது ஹீட் ஆச்சுன்னா போயிருக்கும். அதனால தான் கரெக்டாக 4, அது ஒரு ஸ்கூல்னு பேர், 4 ஸ்கூலில் முடித்தா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக டாகான்னு வந்துடும். இப்போ எனக்கு காரணம் தெரிஞ்சிருச்சு. அப்போ நாங்கள் இந்த முடி கொட்டுறதை முற்றுமுடிய முடி கொட்டுறது மட்டும் இல்லைங்க, கொட்டின இடத்துல எங்களால் திருப்பி வளர வைக்க முடியும். அது இந்த இடங்கள்ல மட்டும் இருந்தாலும் சரி, இதை தவிர சொட்டை ஃபுல்லாக விழுந்தாலும் சரி, எனக்கு கவலையே இல்லை. முடி வளர்றது வழுக்கை விழுந்த எல்லா இடத்துலையும் வளர்த்தரலாம். ஆனால் ஒரு வண்டி ஓடிட்டு போறீங்க, பிரேக் அடிக்காம யூட்டர்ன் எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. வேகமாக போனால் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். யூட்டர்னே எடுக்க முடியாது. பிரேக் அடித்தா தான் யூட்டர்ன் எடுக்க முடியும். அதுபோல இந்த முடி கொட்டுறதுன்றது ஒரு பரவலான ஒரு வியாதி. அப்ப இந்த முடி கொட்டுறதை நிப்பாட்டுறது எனக்கு ஒரு கேம். அதுக்கப்புறம் தான் முடியை வளர்க்க முடியும். ஏன்னா ஹேர் பிட்டை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணாம அதுல இருந்து முடி வளராது. இன்னொன்னுங்க, நான் யாரையும் குறை சொல்லல. பட் என்னுடைய டவுட்டா நான் இதை கேட்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க. ஷேவ் பண்றீங்க, முகத்துல ஷேவ் பண்ணிட்டு இப்படி தடவி பாருங்க, சொர சொரம் கொஞ்சம் நல்லா பாருங்க. எங்க யாருக்கெல்லாம் வழுக்க விழுந்திருக்கோ அந்த வழுக்க விழுந்த தடவி பாருங்க, பாலிஷா இருக்கும். என்னங்க அர்த்தம்? அது அந்த முடிக்கால் மூடிடுச்சுன்னு அர்த்தம். நீ ஒரு விதையை போடுறீங்க, மேல மொதல் போட்டீங்கன்னா எப்படி அந்த விதை முளைச்சு வரும்? நீங்க வெந்நியை ஊத்துங்க, தண்ணியை ஊத்துங்க, என்னமோ பண்ணுங்க, எப்படி முளைச்சு வரும்? அதனாலதான் இப்ப நான் மிச்சத்துல உள்ளவங்க யாராவது எதாவது சொன்னா எனக்கு காமெடியா இருக்கு. ஏன்னா மேல மூடிடுச்சு, கம்ப்யூட்டர் பாலிஷா இருக்குது. இவங்க எவ்வளவுதான் அது நல்லா ஆக்கணாலும் எப்படி வெளியில வரும் முடி? அப்ப இதே கேள்விதான் எனக்கு. சார் அப்புறம் நீங்க எப்படி சார் பண்ணுவீங்க அப்படின்னா, எங்க அக்குமேச்சல்ல சார் ஒரு ஹேமர் ஒன்று இருக்கும். அந்த ஹேமர்ல 6-7 ஊசி இருக்கும், கண்ணுக்கு தெரியாத ஊசி. அதை வச்சு நாங்கள் மேலே அந்த வழுக்க விழுந்த முதல்ல எப்போ 30 நாள் தினமும் அரை மணி நேரம் வந்தீங்கன்னா இந்த முடி கொட்டுறது நின்று இந்த நடுவில் உள்ள முடி திக்காயிரும்ன்றத நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். அருமையான நேரில் எந்த வேணும். நான் என்ன செய்வேன், ஒரே ஒன்று, நைட்டு 10 மணிக்கு படுங்க, அது ஒன்று தான். மேற்கொண்டு ஒரு ஆப்பிள் காலையில் நைட்டும் ஆப்பிள் சாப்பிடுங்க உங்கள் சைடு. பாக்கி நீங்கள் யோசிச்சிங்க என்ன செஞ்சீங்க, அதை எப்படி குறைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் 30 நாள்ல முடி கொட்டுறது அறவே நின்றோம். முடி வளர்றதுன்றது அப்புறம் தான். அந்த டைம்ல நாங்கள் என்ன செய்வோம்னா, எங்கெல்லாம் வழுக்க இருக்கோ அங்க அந்த ஊசி வச்சு தட்டுறதுனால நான் ஒரு தட்டுக்கு 7 இடத்த ஓப்பன் பண்ணிடுவேன். அப்ப நான் எல்லா முடிக்காலையும் ஓப்பன் பண்ணிட்டு கீழே உள்ள நான் முடிக்காலுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை உருவாக்கணும்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதோடைய முளைச்சி வந்துடும். சார் அது எத்தனை நாள் சார் ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து ஒரு 30 நாள்லயே பாத்தீங்கன்னா அந்த புள்ளி தெரிய ஆரம்பிச்சிடும். வழுக்கை உள்ள இடங்கள்ல கருப்பு புள்ளி தெரியும். அது தெரியாத போகுது எனக்கு முடி வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் உங்களை கூட மாட்டேன். ஏன்னா யாருமே இங்க மாசமா போய் முடி வெட்டிக்கிட்டு இருக்கான். 4 மாசத்துக்கு ஒரு தடவை வெட்டுறான். முடி வளரும் போது கண்ணுக்கு தெரியாம தான் வளரும். ஸோ நீங்க அவ்வளவு நாள் வைத்தியத்தையே வரணும். 30 நாள் வந்தீங்கன்னா முடிக்கால் நின்று முடி திக்காயிடும். அதற்கப்புறம் வர்றதுங்கன்னா முடியை வளர்த்துருவேன். முடி எப்பொழுது கருப்பாகுதோ, அந்த புள்ளி தெரியுதோ, முடி வெளியே வரும்போது வைத்தியம் முடிஞ்சுவாங்க. இதுன்னு சொல்றாங்க ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். ஒரு தடவை ஆனதுதான். ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனையால தான் அது வந்திருக்கு. அது என்னன்றதை உங்களோட சொல்லி, தம்பிகளா அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படி தெளிவா சொல்லிடுவோம். நீங்க அழகா அதை பண்ணாம இருக்க, முடி அழகா வளர்ந்ததுனால இளைஞர்கள் எல்லாருக்கும் சொல்றேன், ரொம்ப பேருக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாம போயிடுது இந்த முடியலன்னா. நான் எவ்வளவோ கல்லூரி மாணவர்களை பார்த்துருக்கேன். அவங்க வரும்போதே ரொம்ப சுகமா வராங்க.
எனக்கு தெரிய ஒரு டாக்டருங்க பொண்ணு வாங்க போன இடத்துல இந்த இடத்துல லேசா அவருக்கு சொட்ட, பெருசாலாம் கிடையாது, லேசா சொட்ட, 26 வயசு தான் அவருக்கு. பொண்ணு வாங்க போறாரு, அந்த பொண்ணு வேணான்றா, அவருக்கு சொட்டன்னு சொல்லிட்டா. அது அந்த பையனை டாக்டருங்க, அவரு SRMCல ஒர்க் பண்றது, அவருக்கு அந்த பையன் மனசுல பூந்து அவர் டிப்ரெஷன்ல கொண்டு போயிடுச்சு. அவர் வீட்டுல போய் என்ன பண்ணிட்டாருன்னா ரூமை பூட்டிக்கிட்டாரு, வரவே பண்ணிட்ட வெளியே. சாப்பாடு முதற்கொண்டு உள்ள, பாத்ரூம் உள்ள, ரூம் விட்டு வரலவே இல்லை, ஒரு டிவியை வச்சுட்டு உட்காந்துட்டாரு. அவங்க அப்பா அம்மா பாவம் டாக்டர் படிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்டா தம்பி, இல்லை நான் வர முடியாது, என்ன பார்த்தா சொட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தது டிப்ரெஷனுக்கு. நான் கவுன்சிலிங் பண்ணும்போது தான் தெரியும் இந்த கதையெல்லாம். அடா என்னடா உண்மையிலே நான் மதுரை பக்கம்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் மதுரையே வச்சுன்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு மேட்ரே கிடையாதுன்னு அர்த்தம். ஆனா என்னடா தம்பி, ஒரு டாக்டர் பையன் நீ இதுக்கு போய் அசந்துட்டா அப்படின்னா, அவன் என்ன கேட்டா தெரியுமா, உங்களுக்கு வயசு என்ன சார்? நான் இப்போ எனக்கு 65 வயசு. 65 வயசு தான் சார். 65 வயசுல இவ்வளவு முடி இருந்தா நான் கூட இந்த டைலாக் பேசுவோம் சார். பாவங்க, அவனுக்கு இல்லாதவனுக்கு தாங்க அந்த கஷ்டம் தெரியும், நமக்கு எனக்கு தெரியும், டைலாக் தான் பேசுறீங்க. நான் சொன்னேன், சரி தம்பி முடிய நல்லாக்கிடுவேன், நீ எஞ்சி வேலைக்கு போயிடுவேன். நான் போயிடுவேன் சார். நான் எண்ணி பாருங்க, 30 நாள் முடி கொட்டுறது நின்றுச்சுங்க. அடுத்த அவனுக்கு 35 நாள் ஆச்சு இந்த முடி வளர்றது. வளர்ந்த உடனே அழகா வேலைக்கு போனா, இன்றைய வரை வருடத்துல ஒரு தடையாவது அவன் ஒய்ஃபு பிள்ளைங்க, நான் கல்யாணம் முடிஞ்சிச்சு, பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து எனக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு, அங்கிள் எப்படி இருக்கேன், இப்பெல்லாம் நல்லா அழகா அங்கிள் பேசுவான், அங்கிள் நல்லா இருக்கீங்களா அங்கிள் அப்படி இப்படின்னு சொல்லி வந்தேன். நான் அப்ப கூட அவர் ஒய்ஃப்ட கிண்டல் பண்ணியிருப்பேன் அந்த பையனை. அதெல்லாம் அருமை நேரில் இது ஏதோ வார்த்தை ஜாலத்துக்காக சொல்ற விஷயங்கள்ல எங்களுக்கு இதனுடைய காரணம் தெரியும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் புரியும். என்னடா இங்க சொல்றவங்க இங்க என்னடா பாலிஷா இருக்கு, ஏன் சொட்டை இங்க மட்டும் வருது, இங்கெல்லாம் வர்றது இல்லை இருக்குங்களா, இது எல்லாமே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் நான் சொல்றது புரியும். அதனாலதான் இந்த காலகட்டங்கள்ல முடி கொட்டுறது ஜாஸ்தியாகுது. வழக்கமாக எங்களுடைய அனாட்டமி பிசியாலஜி படி பார்த்தா லேடிஸுக்கு வழுக்க வர்றது ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களோட முடி கலந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு என்ன காரணங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை நம்ம யோசிக்கிறதுக்கும் லேடிஸ் யோசிக்கிறது ரொம்ப வித்தியாசம் உண்டுங்க. மென்டலி பிசிக்கலி வேணா மனுஷன் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், மென்டலி லேடிஸ் தான் ஸ்ட்ராங்கு. ஸோ அவங்களுக்கு நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது, அவங்களுக்கு ஜாலியா ஒரு சாதாரணமா ஒரு இதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் இன்ட்யூட்டிவ். அதனால தானங்க பொம்பளைக்கு சக்தின்னு பேர் வச்சாங்க. ஆம்பளைக்கு எதுக்கு இல்லை, ஆம்பளைங்களே வைக்கணும் சக்தின்னு, அடியால் நமக்குதான் வைக்கணும். ஏன் பொம்பளைங்களுக்கு சக்தின்னு வைக்கிறாங்க? ஏன்னா லேடிஸ் தாங்க அந்த தாங்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு, அதனாலதான் சக்தியின் பேர். அதனாலதான் அவங்களுக்கு தொட்ட விழுகாது. ஆனா இந்த காலகட்டங்களில் வேலை, படிப்பு, செட்டில் ஆகிடணும், எனக்கு அந்த நல்லா வரணும், இந்த வாழ்க்கை ஆகணும், இப்பயே உங்களோட யோசனை ஜாஸ்தி ஆகுறதுனால மட்டும்தான் இப்ப லேடிஸுக்கு முடி கொட்டுது. 6 அடி கூந்தல்னு சொன்னது போய் அப்படியே குறைஞ்சு இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நமக்கே ரொம்ப கஷ்டமாகல. யாருமே அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. 100% அக்குபஞ்சர் வைத்திய முறையில தினமும் அரை மணி நேரம் வைத்தியம் பண்ணீங்கன்னா 30 நாள்ல முடி கொட்டுறது நின்றுங்க. ஒரு 60 நாள்னு வச்சுக்கோங்க. அந்த 60 நாள்ல முடி வளர ஆரம்பிக்கிறத நீங்க கண்ணால பார்க்கலாம். அதுல ஒரு நல்ல அக்குபஞ்சர் வைத்தியரை போய் பார்த்து நல்லாக்கிட்டு ஹாப்பியா சந்தோஷமா நலமுடன் வாழ்றேங்க. ரொம்ப தேங்க்ஸ்.